என் பிள்ளைகளை பார்க்க விடணும் ஆட்கொள்ளும் மூலம் நான் போட்டிருக்கேன். பார்க்க விட்டால் நான் ஏன் போட போகிறேன்? எப்பவுமே போன வருஷம் பார்த்து வச்சுக்கிட்டு என்ன இளைய பொண்ணு வந்து உண்மை கண்டறிய குழு போன உடனே நீங்கள் தான் உண்மை அனுப்பிச்சிருப்பங்க, நான் சாவதான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பொது மன்னிப்பு கேட்டால் தான் நான் பச்சை தண்ணி குடிப்பேன் அப்படி என்ன சொல்கிறீங்கன்னு மூத்த பொண்ணு என்ன மிரட்டுது. இது ஈஸா சொன்னனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லுது. மறுநாள் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, பிள்ளைய பச்சை தண்ணி கொடுக்காம சாகட்டுமா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு கேட்குது. நானும் சாக போகிறேன், பிள்ளைய பச்சை தண்ணி கொடுக்காட்ட நான் ஏன் குடிக்கணும்? நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன். அப்போ எடுக்காதங்க, நாங்கள் என்ன செய்யணும் முடிவு பண்ணுறோம். இன்றைக்கு வரைக்கும் இளைய பிள்ளையை பார்க்க முடியல. போன வருஷம் பார்த்து மூத்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன். இளைய பொண்ணை 1.5 வருஷமாக பார்க்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அதான் தற்கொலை பண்ண போகிறேன். ஈசா மேலே பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு, இங்கே வந்தாவே ஈசா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது, உங்கள் அப்பாவால் ஈசாவோட வருமானமே போச்சு, அதனால் உங்கள் அப்பா அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லோக்கல் முனிசிபல் சப்போர்ட்டில் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. 3 வருஷம் கேஸ் நடந்தது. என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா ஈசாவுக்கு வந்தால் ஈசாவோட பேரில் ரிப்பேர் ஆகிடுது, வர்ற கூட்டமெல்லாம் ஈசா அப்படி திருட்டுத்தனம் மலமரத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க, அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 6 மாதமாக அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு. 3 வருஷம் நடந்தது. அப்போ பெற்றோர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, போய் பார்க்கலாம், அதனால் உங்களை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் எப்போனாலும் பார்க்கலான்னு சொல்லி என் பிள்ளை மூலமாக போட்ட கேஸு தள்ளுபடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டில் போன வாரம் போட்டிருக்கேன், அடுத்த வாரம் நான் அப்பியராக போகிறேன், ஆட்கொள்முறை போட்டிருக்கேன். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறார். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து 12 மேலே இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பெண்கள். அது எந்த ஸ்கூலுன்னு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பாஸ்கோ கேஸில் வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகிருக்காரு. 8 பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஷர் என்னன்னா 8 பேரும் விட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது. காவேரி காலிங்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் சார். காவேரி காலிங் ப்ரோக்ராமில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாரு. அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணும்போது வரலட்சுமி சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 நயா பைசா தொட மாட்டேன், காவேரி காலிங்கோட 1 நயா பைசா தொட மாட்டேன். எவ்வளோ கலெக்ஷன் பட்ஜெட்னா 10,000 கோடி கேட்டிருக்காரு. எவ்வளோங்க? 10,000 கோடி பப்ளிக்கில் கேட்குறாரு. 242 கோடி மரம் நட போகிறேன், எனக்கு 41 ரூபா ஒரு மரத்து மேலே போட்டு கொடுங்க, 10,000 கோடி எங்களுக்கு கொடுங்கங்கிறாரு. இப்போ 10,000 கோடி ரூபாய் வந்து அவர் கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், டிசிஎஸ் சேர்மன், கிரண் மஜும்தார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இவங்களெல்லாம் வச்சு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த போர்டு தான் பணத்தை தொடும், நான் தொடவே மாட்டேன்னாரு. டே 1ல் இருந்துங்க 41 ரூபாய் அமிச்சேன் நானும், என்ன தான் வருதுன்னு பார்க்க. ஈஷா ஃபவுண்டேஷன் பேரில் ரசீது வருது. காவேரி காலிங்கிற ஒரு போர்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் இல்லை, எங்கேயும் ரெஜிஸ்டர்டும் இல்லை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை காவேரி காலிங் பேரில். ஆனால் நீங்கள் அனைத்து செக் எடுத்து பாருங்கள், அவன் செக் வாங்கியிருப்பா அப்படின்னா பெரிய பெரிய போர்டு வச்சு பழக வச்சு காவேரி காலிங் பேரில் இருக்குது. இப்போ இதோட பெரிய ஃப்ராட் எதுவுமே இருக்குமா? ஸோ எக்கனாமிக் கிரைம்ஸ் அந்த ஆள் மேலே, மர்டர் கேஸ் வரைக்கும் அந்த ஆள் மேலே. இப்போ இந்த ஸ்கேம் வேறு புதுசாக. நான் பர்சனலாக பேசக்கூடாது, பட் பாரதி யாருன்ட்டு கொஞ்சம் விசாரிங்க நீங்களும். அந்த அம்மா எங்கே போனாங்க, ஏன் போனாங்க, அவரோட ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட. அந்த பாரதி அம்மாவை ஹிமாலயாஸ் கூப்பிட்டு போய் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கால் வைக்கிறாரு. நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜக்கி நல்லா அமுத்துறாரு பிடிச்சி. அவர் தியானலிங்கத்தை எழுதியிருக்காரு, நான் விஜய் பாரதி 3 பேரோட யூனியனில் தான் தியானலிங்கம் வந்துச்சுங்கிறாரு. நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டோம், தியானலிங்கம் வருதுங்கிறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு he has no moral authority to question anyone. சார் 6ஆம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் 6ஆம் தேதி டாக்டர் சரவணமூர்த்தின்ட்டு அரெஸ்ட் செய்த செய்தி அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தோம். நிறைய பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து 12 மேலே இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பெண்கள். அது எந்த ஸ்கூலுன்னு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பாஸ்கோ கேஸில் வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகிருக்காரு. 8 பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரெஷர் என்னென்னா 8 பேரும் விட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு ஏன் வந்துடுறேன். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு. ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ARRன்ட்டு, ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜுவினேஷன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு 19 மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விட போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோன்ட்டு. இதில் 16 கண்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 3 தான் ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்கள பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் கேஸ். நார்மலாக பாஸ்கோ கேஸஸில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, இப்போ கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸாக போச்சு கேஸ், ஃபேக் என்சிசி கேம்ப். இது அந்த மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் கூட டீச்சர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. கேஸ் ஓடும் போதே பிரின்சிபல் அரெஸ்ட் ஆனாங்க.
பாஸ்கோ கேஸில் ஒரு கல்பிரிட்டு ஒரு மொலஸ்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. பாஸ்கோ கேஸ்னால் அதை பற்றி யாரோ தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஏன் தகவல் கொடுக்கல, அந்த ப்ரோக்ராம் எப்படி நடந்தது, யார் ஃபெசிலிட்டேட் பண்ணால், இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ராஷ்ட்ரிய பால் ஸ்வாஸ்திய யோஜனா RSBVன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் தமிழ்நாடுலேயே வேன் ஓடுது. அந்த வேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வேன் கூட, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேன் கூட எல்லாம் பிளாக்ல இப்போ வேன் கொடுத்துட்டாங்க, மொபைல் கிளினிக் கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபீமேல் டாக்டர் கம்பல்சரி கூட இருக்கணும். ஃபீமேல் டாக்டர் மட்டும் தான் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிறவங்க குழந்தைங்களை எக்ஸாமின் பண்ண முடியும். என்ன சார்? பெண் மருத்துவர். ஆமாம், பெண் மருத்துவர் இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது, டாக்டர் சரவணமூர்த்தி எப்படி ஸ்கூலுக்குள்ளே போனார்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக ARR யார் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது என்னன்னா, இதில் கூத்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த மொபைல் கிளினிக் சீஸ் ஆகலைங்க. மொபைல் கிளினிக் ஏன் சீஸ் ஆகலை? இது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி கேட்டுட்ருக்கோம். செகண்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த உடனே ஐயோ லீவ் போட்டு போயிட்டாங்க. வால்பாறை செக்ஸ் ஸ்கேண்டல் அவ்வளோ சீரியஸாக போச்சு. அந்த கிருஷ்ணகிரியில் இருந்த ஃபேக் NCC கேம்ப் அவ்வளோ சீரியஸாக போச்சு. ஈஷா பொறுத்த வரைக்கும் என்ன அனுதாபம் காட்டிருக்கு சமூகம் எனக்கு புரியல. ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கல? ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லீவ் போட்டு போகிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேள்விங்களோட தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கூப்பிட்ருக்கோம். செகண்ட், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, 2021 ஒரு கேங் ரேப் நடந்து FIR ஆகிருக்கு ஈஷா ஃபவுண்டேஷனில். பேரூர் ஸ்டேஷனில் FIR இருக்குது. அந்த FIR மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் கேட்டால் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா. சட்டத்தில் பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட், 21 1, 22 1, ரெண்டுலேயும் FIR ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு கோயில். ஆதியோகியோட மோட்டிவ்ஸ் தான் எல்லா பக்கம் போட்டுட்ருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே ரேப் நடக்குது. அந்த ரேப்புக்கு கேஸ் ஆகக்கூடாது, நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தமிழ் சமூகத்தில்? நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதான் சார் அந்த இதுக்குரிய அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அது கூட கலப்படல. இந்த சிஸ்டம் அதான் சொல்லிட்டேண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம், பெண் மருத்துவம் 100% அவங்க தான் பார்க்கணும். வண்டி உடனே சீஸ் பண்ணியிருக்கோம். வண்டி சீஸ் ஆகல. டிமாண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹஸ் பீன் ஸ்டால்டு. அது ஐயோ லீவில் போயிட்டாங்கங்கிறாங்க ஜாலியாக. எப்படி இவ்வளோ சீரியஸான கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சார்? இது ஒரு கேஸ். இந்த கேஸ் எப்படி தெரிய வந்ததுன்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்களே அந்த ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் நடத்தும் போது பெண்கள் பேசியிருக்காங்க, இல்லாட்டி பேசியிருக்க மாட்டாங்க, வெளியே வந்திருக்காது. அது வால்பாறை கேஸ்க்காக சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டனால இப்போ இவர் எந்தெந்த ஸ்கூலில் போய் பண்ணியிருக்காரு மொபைல் கிளினிக்கு அங்கே போய் செக் பண்ணோம். ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்கு, ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருக்கு. இந்த வேனில் இன்னொருங்க ரொம்ப முக்கியமானது, இன்டர்ன் போகிறாங்க கூட. தேர்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, 4th இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, MBBS ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன் எடுக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில். 100% இந்த ஆள் பண்ண அட்டூழியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா, நர்ஸுக்கு தெரியாதா, டிரைவருக்கு தெரியாதா? ஸோ இந்த கேள்விங்களோட போலீஸ் மேலே முக்கியமான குற்றச்சாட்டு வந்து போலீஸ் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிச்சு இந்த கேஸில். எடுக்கக்கூடாது. 100% இதில் ரொம்ப டீப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். அண்ட் பை சான்ஸ் FIRs ஃபைல் ஆகிருக்குண்ணா, ஈஷாது FIR ஃபைல் ஆகிருக்கு, அது ஷுவர்ண்ணா, வி ஆர் ஷுவர். ஏன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள எங்ககிட்ட போலீஸ் பர்சனலே சொன்ன விஷயம் இது. அது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கிட்ட. FIRக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுவும் வந்துடும் கைக்கு. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்த கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பெரிய பேர் வேணுமா? நியாயம் கிடைக்கலன்னா பேர் தான் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். இதோட எங்கள் டிமாண்ட் இவ்வளோ தான். தட் நியாயம் கிடைக்கணும், இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போகணும். சார் இவங்க thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன். ஆல்ரெடி நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து வெளியே வந்து பேசுகிறதில்ல. இன்வெஸ்டிகேஷன் இந்த நிலைமையில் இருந்ததுன்னா எந்த பெண்களும் வந்து பேச மாட்டாங்க. பொள்ளாச்சி கேஸில் அந்த ஒரு பொண்ணோட பேர் வெளியே வந்த உடனே எந்த பொண்ணும் முன்னுக்கு வந்து திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதே மாதிரி இந்த கேஸில் ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க, வாபஸ் வாங்க சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. கேங் ரேப் கேஸ்லேயே வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க சார். இது ஆஃப்டர் ஆல் சின்ன குழந்தைங்க மொலஸ்டேஷன் கேஸு. ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில். இது பற்றி ரொம்ப கேஷுவல் அப்ரோச் இந்த கேஸ் மேலே. ஏன் இந்த கேஷுவல் அப்ரோச்லாம் புரியல? இஸ் இட் அ சீரியஸ் கேஸ் ஆர் நாட்?
ஒட்டுக்கா 12 பொண்ணுங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க எங்களை இப்படி பண்ணியிருக்கா இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கானா எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து எடுத்துருக்கணும். இவ்வளோ மேசிவாக ஒரே ஸ்கூலில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கேஸும் ஆனதில்லை. அதே போல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பியூஷ் மனுஷ் இதை பற்றி கேட்கறதுக்கு அவர் யாரு அப்படின்னு. நான் யாரா? அதே போல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களை பற்றிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அண்ட் ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்ட் கிருபா முனுசாமி ஹேஸ் ரிட்டையர்ட் அலிகேஷன் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் தமிழ்நாடு வேஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பியூஷ் மனுஷ் தேஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. யாருன்னு கேட்குறோம். இந்த வழக்கு இப்போ அதிகமாக ஃபேஸ்புக்கில் பகிரப்பட்டு வருது. இந்த செய்தியாளர் நடைபெறுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன வழக்கு அதிகமாக சமூக வலைத்தளங்களில் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. नहीं what is கேள்வி என்ன? கிருபா முனுசாமி has accused me of certain things. 2016ல் கிருபா முனுசாமி, பூமொழி, மதியழகன் 3 பேரும் சேர்ந்து ஜக்கி கிட்ட 1.25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. ஜக்கி கிட்டேயே ஆசிரமத்திலேயே. நான் 2016ல் அடி வாங்கும் போது 2008ஓட சம்பவத்தை ஒன்று எடுத்து கிருபா முனுசாமி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் என்கொயரி வச்சுட்டேன். ஃபேஸ்புக்கில் 10 போஸ்ட் இருக்கும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணிங்களா ப்ரொஃபைலில் ஐ எம் ஓப்பன் ஃபார் எனி என்கொயரி போட்டேன். அந்த அம்மா காணோம். ஸோ அது பற்றி ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட் ஃபாரம், பட் ஐ ஆன்சர் இட். நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். அந்த அம்மா வந்து நான் மூங்கில் திருடன்னாங்க. அந்த அம்மா வந்து நான் வந்து ஜெயிலுக்கே போனதில்லைன்னாங்க. எப்போ ஜெயிலில் உட்காரும் போது, நான் ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலுக்கே போனதில்லைன்னாங்க. ஸோ ஷீஸ் அண்ட் ஸ்டூஸ் ஆஃப் ஜக்கி, அது ஊருக்கே தெரியும். அது நான் ப்ரூவும் பண்ணிட்டேன். என் ஃபேஸ்புக் முகநூலில் அதுக்கு பதிலும் இருக்குது. ஃப்ரம் 2016 அது இப்போ எடுத்து வச்சுருக்காரு, சந்தோஷம். அப்போ பழைய கேசஸ் போனோன்னா அப்போ நான் ஜக்கி பற்றியும் கேட்கணும். இப்போது விஜயோட டெத் என்னாச்சு, எப்படி பஸ்மா ஆக்குனாரு 5 மணிக்குள்ளே, எந்த ஹிந்து சமூகத்தில் நைட் எரிப்பாங்க, இந்த ஆளுக்கு சுடுகாடு கொடுத்துருக்கு அரசாங்கம். பழைய கேஸ் தானே. இப்போ பேசுவோம். ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸோட ஃப்ராட் பேசுவோம். 9 லட்சம் மரம் நடனாரு சேலத்தில், 9 மரம் நடல. அது எழுத்து மூலிமா கொடுத்துருக்காரு கோர்ட்டில். இப்போ கோர்ட்டில் தோற்றுருக்காரு எங்கிட்ட ஜக்கி. டிஃபமேஷன் சூட் போட்டார் மேலே, கேஸ் தோத்துட்டாரு. அதே போல் உங்கள் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது. இன்னொரு கேஸ் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட் பியூஷ் மனுஷ் பார்ட்டி வாஸ் அரெஸ்டட் வெட்னஸ்டே அர்ஜென்ட்லி அட்டாக்கிங் த ஹவுஸ் ஓனர். எஸ் சார், இருக்குது. ஸோ அதுக்கு உங்கள் மேலே இருக்குது சார். நான் கேஸ் இல்லைன்னு சொல்ல. 19 கேஸ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, 19 கேஸ் இருக்குது. 18 கேஸ் என் மேலே விடுதலை ஆகிட்டேன். இந்த ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. என் மேலே கெம்ப்ளாஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பர்சனலாக எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து என் பேர் பியூஷ் மனுஷ், நான் சேலத்துலேருந்து வரேன். வேதாந்தாவை தோக்கடிச்சிருக்கேன், கெம்ப்ளாஸ்ட்டை தோக்கடிச்சிருக்கேன், ஜிண்டலில் கனிமம் கொள்ள பண்ண உள்ள நித்யானந்தாவை விரட்டி அடிச்சிருக்கேன், ஜக்கியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், பல கார்ப்பரேட்ஸை வந்து தோக்கடிச்சிருக்கேன், அரசாங்கத்தை வந்து நிலத்தை கையெடுக்க உள்ள சேலம் சென்னை 8 வழி சாலையில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன். ஏர்போர்ட் விரிவாக்கத்தை பண்ண உள்ள சேலத்தில் பல கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நிறையா ஏரிகளை தத்தெடுத்து திருத்தியிருக்கேன், ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன். இத்தனை இருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம் சார். இது பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் நல்ல உரிமை இருக்குது உங்களுக்கு. டாக்டர் சரவண பிரசாதோட இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோமா, சரவணமூர்த்தியோட இஷ்யூ அட்ரஸ் பண்ண போகிறோமா இல்லையா? ஈஷா ஃபவுண்டேஷனோட ரோல் என்ன இதில்? ஒரு பாஸ்கோ வழக்கு போடப்படுது, மனுஷன் அரெஸ்ட் ஆகிட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்ச்சு முன்னுக்கு போகல. இது நான் கேட்டால் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்ட்டு நான் திரும்பியும் கேட்பேன். அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன் சார், தெரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை, தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் ஜெயிச்சிருக்கேன் ஹைகோர்ட்டில். இந்த வாதம் வச்சா ஹைகோர்ட்டில் கேஸ் எடுக்கக்கூடாதுல்ல. இப்போ கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது. 2 ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கேன் அந்த ஆள் மேலே. பாஸ், லெட் அஸ் நாட் மேக் இட் இன்டு பர்சனல் இஷ்யூ. கட்சிகள் வந்து அவங்க பணம் கேட்டு மிரட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அந்த ஆளுக்கு அறிவு இருந்தா யாருன்னு சொல்லட்டும் சார். எந்த கட்சின்னு சொல்லட்டும். ஏன்னா நாங்கள்லாம் கட்சி தான். அப்போ எங்களையும் நீ நினைக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் சமூக விரோதிகள், பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பெத்த பிள்ளையை பார்க்க விடக்கூடாதுன்னா சமூக விரோதி அவனா நானா? என்ன சொல்றாங்கன்னா, போன வாரம் அந்த 2 பொண்ணுகளை நீங்க பாத்தீங்க, பார்க்கல, ரெக்கார்டு பண்ணா என்ன வேணா அவனுக்கு சொத்தை பூரா எழுதி வைக்கேன். ரொம்ப வருஷமா அவங்க பார்க்கவே இல்லை. பார்க்க கூட இளைய பொண்ணு ஐயா தலைமையில் அது போன வருஷம் வாங்கி கொடுத்தது. அதை இப்போ தினமும் போட்டுக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க, நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க, அடுத்த என்ன டைப் பண்ணுறாங்கன்னா பழைய செய்தி எடுத்து போட்டு இப்போ போட்டு இதே தான் அவனுடைய தொழில். மானுஸ் இதுக்கு முன்னாடி அடித்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ லட்டை பற்றி சொன்னோடனே இப்போ அடிச்சு வாங்கிட்டு போகிறாரு. இப்போ லட்டுக்கு அதுக்கு அடிச்சு போடுவார். இப்படி தான் பண்ணுறாரு. 2019 மானுஸ் அவர் மேலே குற்றம் இருக்குது, அதனால் பேசக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் பேசலாமா? இங்கே இருக்கிற பப்ளிக் பேசலாமா? பாதிக்கப்பட்டவங்க பேசலாமா? அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க, அவங்க பேசலாமா? அவங்கெல்லாம் தான் பேசுகிறாங்க.
முந்தா நாள் அரசாங்கம் அது மேலே தான் நடவடிக்கை எடுக்கும். முந்தா நாள் சென்னை ஹைகோர்ட்டில் என் பிள்ளைகளை பார்க்க விடணும் ஆட்கொள்முறை நான் போட்டிருக்கேன். பார்க்க விட்டால் நான் ஏன் போட போகிறேன்? எப்போவுமே போன வருஷம் பார்த்து வச்சுக்கிட்டு என்ன இளைய பொண்ணு வந்து உண்மை கண்டறிய குழு போன உடனே நீங்கள் தான் உண்மை அனுப்பிச்சிருப்பீங்க, நான் சாவதான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பொது மன்னிப்பு கேட்டால் தான் நான் பச்சை தண்ணி குடிப்பேன் அப்படி என்ன சொல்கிறீங்கன்னு மூத்த பொண்ணு என்ன மிரட்டுது. இது ஈஸா சொன்னனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லுது. மறுநாள் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, பிள்ளைய பச்சை தண்ணி கொடுக்காம சாகட்டுமா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு கேட்குது. நானும் சாக போகிறேன், பிள்ளைய பச்சை தண்ணி கொடுக்காட்ட நான் ஏன் குடிக்கணும்? நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன். அப்போ எடுக்காதங்க, நாங்கள் என்ன செய்யணும் முடிவு பண்ணுறோம். இன்றைக்கு வரைக்கும் இளைய பிள்ளையை பார்க்க முடியல. போன வருஷம் பார்த்து மூத்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன். இளைய பொண்ணை 1.5 வருஷமாக பார்க்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அதான் தற்கொலை பண்ண போகிறேன். ஈசா மேலே பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு, இங்கே வந்தாவே ஈசா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது, உங்கள் அப்பாவால் ஈசாவோட வருமானமே போச்சு, அதனால் உங்கள் அப்பா அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லோக்கல் முனிசிபல் சப்போர்ட்டில் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. 3 வருஷம் கேஸ் நடந்தது. என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா ஈசாவுக்கு வந்தால் ஈசாவோட பேரில் ரிப்பேர் ஆகிடுது, வர்ற கூட்டமெல்லாம் ஈசா அப்படி திருடுத்தனம் மொளமாரித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க, அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 6 மாதம்னா அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு. 3 வருஷம் நடந்தது. அப்போ பெற்றோர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, போய் பார்க்கலாம், அதனால் உங்களை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் எப்போனாலும் பார்க்கலான்னு சொல்லி என் பிள்ளை மூலமாக போட்ட கேஸு தள்ளுபடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஹைகோர்ட்டில் போன வாரம் போட்டிருக்கேன், அடுத்த வாரம் நான் அப்பியராக போகிறேன், ஆட்கொள்முறை போட்டிருக்கேன். மானுஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு சொல்லி அவர் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் நியாயத்தின் பக்கம் நிற்குமா, சொல்கிறவர் யாருன்னு கேட்பாங்களா? என்ன நடந்தது அப்படின்னு அரசாங்கம் கவனிக்கணுமா? ஏன்னா நாங்கள் ஆதாரபூர்வமாக நாங்களும் சொல்கிறோம். அந்த நீதிமன்ற காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் எடுத்து நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். அந்த எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்கள். கோர்ட்டில் இருக்குது, பதிவாயிருக்கு அந்த எஃப்ஐஆர். அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அது எந்த குடிமகன் யார் வேணாலும் சொல்லலாம். நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான், ஆனால் மனிதர்களுக்காக மனுஷர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் யார்? இந்துக்கள் தானே, அவங்களுக்காக தான் பேசுகிறோம். அந்த இந்து பெண் குழந்தைகளுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். பாதிக்கப்பட்டு அவங்க பேச முடியாத ஊமைகளாக இருக்காங்க. ஏன்னா பயமுறுத்துகிறாங்க, குடும்பத்தை அவமானப்படுத்திடுவோன்னு. சார் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பர்சனல் கொஸ்டின் கேட்டனால என் மேலே இருக்கிற எஃப்ஐஆர்லாம் 307 கூட இல்லை. ஒரு மேஜர் எஃப்ஐஆர் வந்து நாட்டு மேலே சதித்திலும் செடிஷன் போட்டது தள்ளுபடி ஆயிடுச்சு. ஜக்கி மேலே என்ன எஃப்ஐஆர் தெரியுமா சார் இருக்குது? 302. என்ன இருக்குது? 302. அந்த ஆளுக்கு அப்போ எதுக்கு கோயம்புத்தூரில் வேலை, ஆசிரமத்தில் என்ன வேலை? சரி, இது கூட விடுங்க. அண்ணனுக்கு வயசு வந்து 74 ஃபிட்டாக இருக்கார், டக்குன்னு கோவப்படுறது இல்லை. நீங்கள் ஜக்கி கிட்டே ஒரு சின்ன விஷயம் கேளுங்க, சின்ன கேள்வி கேளுங்க, 10 உதாரணம் இருக்குது. கட்ட வார்த்தையாக திட்டுவா அப்படி மனுஷன். ப்ராஸ்டியூட்னா பிம்பிக்கிறாரு, நம்ம டென்ஷன் பார்ட்டி. யோகா சொல்லி கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆச்சு? மூளையில் பிளட் லீக் ஆகிடுச்சா? மண்டை உடச்சிட்டாங்களா? கொஞ்சம் சார் 67 வயசு தான் ஆகுது. அப்போ இந்த யோகா கீகா நீ யார் யோகா சொல்லி கொடுங்க? நான் கேட்கல. நீ யாரும் இந்த ஆசிரமத்தில் நடத்துன்னு கேட்கல. உன் பொண்டாட்டியே பாதுகாக்க முடியல, மாசமாதி சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் ஸ்பிரிச்சுவல் இது கொடுக்க கேட்கல? இது நம்ம கேட்க முடியாது சார், கேட்கவும் தேவையில்லை சார். வேர்ல்டு வைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த யாரும் கேட்கிறோம் யோகாவை சொல்ல அவர் பண்ணக்கூடாது. இவர் யாரு? இன்னர் இன்ஜினியரிங்னே இல்லாத ஆதியோகின்னு லிங்க பைரவின்னு என்னாச்சு சார்? சிம்பிள் சார். உங்கள் வீட்டுக்கு நான் என் பொண்ணு அனுப்புகிறேன், என் பொண்ணு கேங்ரேப் ஆகிறா. என் பொண்ணு வச்சே சொல்கிறேன், விடுங்க, நான் வேற எந்த இது என் பொண்ணு கேங்ரேப் ஆகிறா. உங்கள் கடமை என்ன சார்? நியாயம் வாங்கி கொடுப்பீங்களா, மாமா வேலை பார்ப்பீங்களா? இது என்ன அர்த்தம்? இது விட்ரா பண்ண வச்சுருக்கான், விட்டுருவேண்ணா, நான் விட்டுருவேண்ணா. எனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இது இருந்ததுன்னா இன்னொரு வெட்டி தள்ளியிருப்பேன், உங்களை தள்ளுவேன் ஃபஸ்ட்டு. அந்த ஆள் இல்லை சொல்கிறேன் சார். இல்லை சார், இது ரொம்ப சீப்பான ஒரு கேஸ். இந்த சீப்பான கேஸ்க்கு இவ்வளோ சீப்பான ஆர்குமெண்ட் இவன் யார் கேட்கறதுக்கு, அவன் யார் கேட்கறதுக்கு? இப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரும் கேட்கக்கூடாதா? பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. ஆனால் இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு கேஸை கலப்படல் வைக்கிறதுக்கு. நான் 2010 அரெஸ்ட் பண்ணுறாங்க செடிஷனில். எஃப்ஐஆர் போட்டது 2010 அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டேன். 2017 சார்ஜ் ஷீட் போடுறாங்க. டைம் லிமிட் இல்லை சார். இப்போ கூட போலீஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, விசாரிச்சுட்டு இருக்கோங்க வாங்க, 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும். அந்த 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடலனாவே நம்ம குற்றச்சாட்டு தாராளமாக போடலாம். உனக்கு மோட்டிவ் இருக்குது, அதுவும் ஒரு ரேப் கேஸில் நம்ம தாராளமாக மோட்டிவ் செட் பண்ணலாம், இழுத்தடிச்சிருக்கேன்ட்டு. நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, விசாரிச்சுட்டு போ. விட்ரா பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கம்ப்ளைண்ட் கூட விட்ரா பண்ண முடியாது.
மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் சார். அந்த எஃப்ஐஆர் எப்போ ஆகும்? மெடிக்கல் ஆகி தானே ஆகும். நீ ப்ராப்பராக விசாரிச்சு பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பேன். அங்கே காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்கு. இது சம்பந்தமா முதலமைச்சர் அவரையும் ஆமாம் அவரையும் பார்க்கறதுக்கு ஏற்படும். இல்லை அவர் முதலமைச்சருக்கு கொண்டு போவோம். உங்கள் மூலிமா கொண்டு போயிட்டு இருக்கோம். கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் மூலிமா கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே அங்கே தான் போகும். 21 நடந்தது. அப்பா இவர் பதவியில் இல்லை. ஈஷாக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே மேக்ஸிமம் பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க. ஆமாம் சார். Yes. Yes. கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வராங்க. எஸ் இன்க்ளூடிங் தி பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெசிஃபிக். எஸ். ஸோ அதனால தான் இந்த எஃப்ஐஆர் இல்லையா? அதனால தான் இருக்கும். வேற என்ன இருக்கு? செல்வாக்கு. ஆமாம், செல்வாக்கு தான். செல்வாக்கு வச்சு வேற என்ன இருக்கு சார்? ரொம்ப சிம்பிள். இல்லை அதான் கேம்ப் இல்லை சார். இந்த எஃப்ஐஆர் இல்லை சார். இல்லை பாஸ்கோ வழக்கில் ஆயிருக்கணும். ஆமாம், ஈஷா ஃபவுண்டேஷன் ஆயிருக்கும் கண்டிப்பா. இல்லை ஆகாது. இல்லை சார், ஒர்க் பண்ணது ஈஷா ஃபவுண்டேஷன் தானே. ஆமாம், கண்டிப்பாக வரும். பேப்பரில் எதுலையுமே வரல ஈசாங்கிற பேர். பேப்பரில் வந்திருக்கு சார். இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் வந்தது, ஹிந்துலையும் வந்தது, சியாசத்தில் வந்தது, நியூஸ் வந்தது. அந்த சரவணமூர்த்தி வந்த வண்டி எது? ஈசா வண்டி. அப்புறம் என்ன சார், நம்மளோட குற்றச்சாட்டு என்னன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க சார். மாவட்ட நிர்வாகம் தரப்புல ஈஷாக்கு சமன் அனுப்பப்பட்டதா சொல்லியிருக்காங்க. நாங்க சமன் அனுப்பி ரீச் ஆகி 2 மாதம் ஆகும். பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நான் அன்றைக்கி போன போதும் கூடமா நான் வந்து ஸ்டேஷன் விசிட் பண்ணது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி இருக்கும். 15 16ஆம் தேதி விசிட் பண்ணேன். அந்த டைம் வந்து நாளைக்கு சீஸ் பண்ணிடுவோம் நாங்கள் ஆம்புலன்ஸ் நாளைக்கு சீஸ் ஆகிடும்னாரு. அப்புறம் கேட்டதுக்கு ஐயோ லீவில் போயிருக்காங்க, 22ஆம் தேதி வந்துடுவாங்க, நீங்கள் 22nd வந்துருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு எந்த பதிலுமே இல்லை. டிடி ஹெல்த் அருணான் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. யூ வில் ஹாவ் டு கிவ் அ ரெஸ்பான்ஸ். பாஸ்கோ வழக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும். த சொசைட்டி நீட்ஸ் டு நோ. நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க. ஏன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல இது வரைக்கும்? கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க கொடுக்குற கடமை இருக்கு இல்லையா அவங்களுக்கு? எஸ்பி கூப்பிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு அப்டேட் கொடுத்துருக்கணும் இந்த கேஸ் பற்றி. எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகிருக்குங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ஃபெயில்ட். வி ஆர் மேக்கிங் திஸ் டைரக்ட் அலிகேஷன் ஆன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 2002 இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்திருக்கு. அதனால ஒரு 10 வருஷத்தான ஈஷா மேல இருக்கிற வழக்கெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ண வேண்டிய 10 years வழக்கு எடுத்துருவோங்க. நாங்கள் எங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் வக்கீல் மூலிமா. ஸோ வி வில் டேக் அவுட் ஆல் த எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் உண்மை வெளியே வந்துட போகுது. நான் ஆல்ரெடி இன்னொன்று சொல்லிடுறேங்க. இன்னொரு நீங்கள் யாருன்னு கேட்டிங்கல்ல, ஜக்கியும் நானும் லிட்டிகன்ஸ் இன் கோர்ட். அவர் கம்ப்ளைண்ட், நான் ரெஸ்பாண்டன்ட். அண்ட் அந்த கேஸில் நான் கேஸ் ஜெயிச்சிருக்கேன். ஸோ அந்த உரிமை எனக்கு முழு உரிமை இருக்குது. கோர்ட்லேயும் நிற்கிறதுக்கும் இங்கேயும் நிற்கிறது, பப்ளிக் ஸ்பியரில் நிற்கிறதுக்கு. என்னென்னா கேஸ் தோத்தவர் என்கிட்ட அவர்கிட்ட நான் தான் கேட்கணும், நீ அப்புறம் என்கிட்ட கேட்கலான்ட்டு. இந்த மக்களுக்காக பெற்ற பிள்ளைகளை பார்க்க போது சமூக விரோதிகள் சொன்னான்னா அவன் பண்ணுற அட்டுழியத்தை பாருங்க. ஈசா இல்லை, ஒவ்வொரு தடவையும் 100கணக்கான பேரை கெஜெட்டில் பேரை மாற்றுறான். என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கு சொந்தக்காரங்க போன வாரம் போயிருந்தாங்க, கீதாவில் தான் இருக்காங்களான்னு. அப்படி யாருமே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தான்னா கெஜெட்டில் போட்டு பேரை மாற்றி மாமதி மாமயிருன்னு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் 1000 பேர். அப்போ அதான சமூக விரோதி கூட பெற்றோர்களுக்கு சொல்லாமலே பேரை மாற்றுறான்னா. 18 வயசு ஆயிடுச்சு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் ரமணா அங்கே தூக்கு செத்தார், அவருக்கு அதில் எனக்கு போலீஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா உள்ளே வந்ததா. சுபஸ்ரீ இறந்தாங்க, இதுவரை கேஸில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஜக்கியோட இருந்த 15 வருஷம் இந்த கணேசன்ற பௌதுத்த சாமியார், அவரே காணணும் ஹைகோர்ட்டில் ஆட்குழு மனு போட்டிருக்காங்க. அவரே வாதியோ யாரை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாரு? கூட இருந்த சாமியாரே கண்டுபிடிக்க முடியல. இவர் உலகத்தை காப்பாற்ற போகிறாரு. காவேரி காலிங்ன்ற ஒரு ப்ரோக்ராம் சார். காவேரி காலிங் ப்ரோக்ராமில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாரு. அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணும்போது வரலட்சுமி சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 நயா பைசா தொட மாட்டேன், காவேரி காலிங்கோட 1 நயா பைசா தொட மாட்டேன். எவ்வளோ கலெக்ஷன் பட்ஜெட்னா 10,000 கோடி கேட்டிருக்காரு. எவ்வளோங்க? 10,000 கோடி பப்ளிக்கில் கேட்குறாரு. 242 கோடி மரம் நட போகிறேன், எனக்கு 41 ரூபா ஒரு மரத்து மேலே போட்டு கொடுங்க, 10,000 கோடி எங்களுக்கு கொடுங்கங்கிறாரு. இப்போ 10,000 கோடி ரூபாய் வந்து அவர் கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், டிசிஎஸ் சேர்மன், கிரண் மஜும்தார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இவங்களெல்லாம் வச்சு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த போர்டு தான் பணத்தை நான் தொடவே மாட்டேன்னாரு. டே 1ல் இருந்துங்க 41 ரூபாய் அமிச்சேன் நானும். என்ன தான் வருதுன்னு பார்க்க ஈஷா ஃபவுண்டேஷன் பேரில் ரசீது வருது. காவேரி காலிங்கிற ஒரு போர்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் இல்லை, எங்கேயும் ரெஜிஸ்டர்டும் இல்லை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை காவேரி காலிங் பேரில். ஆனால் நீங்கள் அனைத்து செக் எடுத்து பாருங்கள், அவன் செக் வாங்கியிருப்பா அப்படின்னா பெரிய பெரிய போர்டு வச்சு பழக வச்சு காவேரி காலிங் பேரில் இருக்குது. இப்போ இதோட பெரிய ஃப்ராட் எதுவுமே இருக்குமா?
ஸோ எக்கனாமிக் கிரைம்ஸ் அந்த ஆள் மேலே, மர்டர் கேஸ் வரைக்கும் அந்த ஆள் மேலே. இப்போ இந்த ஸ்கேம் வேறு புதுசாக. நான் பர்சனலாக பேசக்கூடாது, பட் பாரதி யாருன்ட்டு கொஞ்சம் விசாரிங்க நீங்களும். அந்த அம்மா எங்கே போனாங்க, ஏன் போனாங்க, அவரோட ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட. அந்த பாரதி அம்மாவை ஹிமாலயாஸ் கூப்பிட்டு போய் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கால் வைக்கிறாரு. நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜக்கி நல்லா அமுத்துறாரு பிடிச்சி. அவர் தியானலிங்கத்தை எழுதியிருக்காரு, நான் விஜய் பாரதி 3 பேரோட யூனியனில் தான் தியானலிங்கம் வந்துச்சுங்கிறாரு. நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டோம், தியானலிங்கம் வருதுங்கிறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு he has no moral authority to question anyone. எந்த கிரிமினலையும் கொஸ்டின் பண்ணுறதுக்கு moral authority இல்லை, என்ன விட்டுருங்க. ஸோ இந்த பர்சனல் கேள்வி கேட்டனால பதில் கொடுத்தேன், இல்லாட்டி இது irrelevant இதுக்கு. ஸோ இவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்னால தான் சொல்கிறோம். இவர் இந்த சேல் வேலை பண்ணனால தான் நம்ம அலார்மிங்காக இருக்குது சுச்சுவேஷன். எத்தனை பொண்ணுங்க நம்பி போயிருக்கு. என் காமராஜ் சார் 2 பொண்ணுங்களையும் நம்பி அங்கே தான் விட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒரு ரேப் நடந்தது தான் இவர் வாபஸ் வாங்குற ஆளுக்கிட்ட எப்படி விடுவீங்க? ஒரு ரேப் கேஸில் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க, நியாயத்துக்கு போராட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த இடத்துல பொண்ணுங்களுக்கு என்ன வேலை இருக்குது? சார் வாலண்டரியாக யார் எப்படி சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் வருஷத்துலேருந்து பிரெயின் வாஷ் ஆரம்பிக்காரு. நீ படிக்கிற படிப்பு போலி, நீ அடுத்தவனுக்கு காகனிஜனில் போய் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஒரு NGO நடத்தி, தொண்டு நிறுவனம் நடத்தி 1 லட்சம் பேர் தான் காப்பாற்றுறாங்க, நம்ம 1 கோடி பேரை காப்பாற்றணும் அப்படின்னு ஃபைனல் இயர் வரும்போது 20 பிள்ளைகளை போய் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நான் வைஸ் சான்சலரில் போய் இந்த மாதிரி அநியாயம் நடக்குன்னு சொன்ன அப்புறம் அதை நிறுத்துகிறாங்க. அது விவசாயத்தை காப்போம், நொய்யலை காப்போம்னு சொல்லி அந்த கழிவுநீர் கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தனி கழிவுநீர் வருது, பக்கத்து தோட்டத்தில் பூரா கொண்டு விடுறாரு. இவரா சாமியார்? இவரா விவசாயத்தை காப்பாற்ற போகிறாரு? சார் ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பிச்சார்ல, ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தை சொன்னார், ஆற்றுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த பில்டிங் இருக்கக்கூடாதுன்னாரு. அப்படியே சந்தோஷம்னு நானும் வந்தேன் இங்கே பார்க்க. நொய்யல் ஸ்டார்டிங் 0 பாயிண்ட் அவரோட இடம், அங்கே தான் கட்டுறாங்க. பட்டா லேண்டை வருது 0 பாயிண்ட் ஆஃப் நொய்யல். கட்டடத்தை பார்த்தா அங்கே ஃபுல்லாக சிமெண்ட்டாக போட்டிருக்காரு மனுஷன். ஆதியோகி சிலை ஃபுல்லாக சிமெண்ட்டு, இது ஃபுல்லாக சிமெண்ட்டு. அப்படி பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்றுன்னு இருக்குல்ல, அப்போ தான் கேட்குறோம், இல்லாட்டி கேட்கல. இல்லாட்டி சேலம்லேயே நிறையா என்விரான்மெண்டல் வயலேஷன்ஸ் நிறையா நடக்குது, அங்கே போய் கேளு, ஏன் இங்கே வந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்க. நீ பேசுறதுனால கேட்டுட்ருக்கோம். ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஒரு சொட்டு தண்ணி வந்து ப்ரைவேட் பண்ணோம். நான் போனேன் சார், போனேன், வீடியோ எடுத்து போட்டேன், ஓப்பனாகவே போனேன், வீடியோ எடுத்தோம், போட்டோம். ஆதியோகி சிலைலாம் பார்க்க போனோம், எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காரு நோட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஓடையை அடிச்சிருக்காரு பார்த்துருக்கோம். அலோவ் பண்ணல சார், அலோவ் பண்ணல. ப்ளீஸ், என் பின்னாடி 4 கேமரா வந்தது, பசங்க வந்தாங்க, நம்மளுக்கு ஜெயிலில் கொஞ்சம் மரியாதை இருந்தனால அந்த கிரிமினல்ஸ்லாம் வந்து அண்ணன் போதும்னா இதுக்கு மேலே பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாபஸ் வாங்குற வழக்கு இருக்குல்ல, பொண்ணுங்க வந்து வாபஸ் வாங்குது கம்ப்ளைண்ட்டை, போலீஸ் என்ன சொல்லணும், என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா நான் வாலண்டரியாக தான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூகத்தில் நம்மளுக்கு அறிவு இருந்ததுன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த சூழலில் வாபஸ் வாங்குறாங்கன்ட்டு. இவர் இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பை வச்சு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலன்னா எதுக்கு இதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். இவரே உருவாக்கிட்டார், லிங்க பைரவின்ட்டு ஒன்று உருவாக்கிட்டார், ஆதியோகின்ட்டு இவரே உருவாக்கிட்டார். நீ கடவுளே உருவாக்குற மனுஷன் நியாயம் வாங்கி கொடுக்க முடியல உன்னால். அங்கே கேள்வி வருது, அவர் பதில் கொடுக்கணும். நான் பப்ளிக்கிட்ட போய் பணம் கேட்கல, நான் பப்ளிக்கில் போஸ்ட் கேட்கல, நான் போய் ஓட்டை கேட்கல, நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் எந்த விதமான எனக்கு கட்டாயமும் இல்லை, நான் ப்ரைவேட் சிட்டிசனாக இருக்கேன், நான் ஃப்ரீ மனிதனாக இருக்கேன். ஓ மேலே ஃப்ரீடம் இல்லை, நீ ட்ரஸ்ட் ஆக்டில் வர, நீ கையெழுத்து போட்டிருக்க, அந்த கேம்பஸ் நடத்துறதுக்குள்ளே நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கேம்பஸில், நீ அதை வயலேட் பண்ணிகிட்டு இருக்க, நீ பதில் கொடு. பார்க்க முடியும். மூத்தவளை ஒரு 6 மாதம் மேலே பார்த்தோம். இளைய வந்து அந்த உண்மை கண்டறிங்களுக்கு போனதுலேருந்து அவள் தற்கொலை பண்ண போகிறா, பச்சை தண்ணி தான் குடிப்பா, நீங்கள் ப்ரெஸ்ஸை கூட்டி பொது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. நான் மன்னிப்பு கேட்க முடியாது, உண்மை பற்றி ஈஸா தான் சொல்கிறேன், ஈஸா பற்றி தப்பாக சொல்லலைன்னு இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. அதனால தான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஆட்கொள்முறை போன வாரம் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த நிலைமையில் இருக்குது. அவன் சொல்கிறான் டெய்லி ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போகிறான்னு. என்ன ஃப்ராடு சாமியார், ஆன்மீகிற பேரில் ஊரை பூரா ஏமாற்றி உலையில போட்டு தன்னைத்தானே சத்ருன்னு கூப்பிட ஒரே ஆளாக வந்தான். இப்போ நான்லாம் டாக்டரேட்னா அவர்கிட்ட கவர்னர்கிட்ட பட்டம் வாங்கியிருக்கேன், டாக்டரேட்னு சொல்கிறேன். அவர் தன்னைத்தானே சத்ருன்னு போட்டு நிருபரை கேள்வி கேட்டால் என்ன ஏன் சத்ருன்னு கூப்பிடலேங்காரு. அதுக்கு பியூஸ் மனு சொன்ன மாதிரி கோவம் வந்து நிருபர் அடிக்கிற அளவுக்கு போகிறாரு. இவரெல்லாம் ஒரு சாமியாரா? பொய் சாமியார், திருட்டு சாமியார், முள்ளமாரி திறந்த சாமியார் சார். என்ன மிரட்டுறாங்க, ப்ரெஸ்ஸை கூட்டி பொது மன்னிப்பு கேளுங்க, எஸ்பிகிட்டையும் கலெக்டர்கிட்டையும் நான் ஈஸா பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ பொது மன்னிப்பு கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு இளைய பொண்ணு சொன்னான்னு சொல்லி எல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கேன். அதுதான் ஹைகோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறா, இந்த வார்த்தையெல்லாம் நான் ஈஸா சொல்லித்தான் அதான் பேச மாட்டேன்ட்டு இருந்தேன். ஈஸா என்னை கம்பல் பண்ணி பேச வச்சாங்க. நீங்கள் ஒன்றும் ஒத்துக்கிட மாட்டேங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஏன் பேசணும் உங்ககிட்ட, தேவையில்லாமல் ஈஸா எங்களை பேச வைக்குதுன்னு. அதே மாதிரி தான் லோக்கல் கோர்ட்லேயும் எங்கள் அப்பா வரவே கூடாதுன்னு சொல்லி பிள்ளைய மேலேயே கேஸை போடுறாங்க. அது 3 வருஷம் நடந்தது. ஈஸாவில் கேட்டால் அவங்க மேலே ஹைகோர்ட்டில் பார்க்கலான்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கல் கோர்ட்டில் போய் நீங்கள் பார்க்க வரக்கூடாது, இவெல்லாம் ஒரு சாமியாரா பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாமியார். இதுக்குன்னு எங்கள் பிள்ளை வந்து 2 லட்ச ரூபா லண்டனில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா, இளையவா 1 லட்சம் சம்பளம். இப்போ அரை சாப்பாடு போட்டு 2 வேலை தான் சாப்பாடு, சம்பளம் இல்லாத அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு மயிரும் ஒன்றும் கிடையாது, எந்த செலவையும் கிடையாது. அவங்க சாகிற வரைக்கும் வேலை வாங்கி சாகடிச்சு எப்படி சிவசரி கிணத்துல செத்தாங்களோ, வெளியே ஓடி வரும்போது 10 கேமரா 10 கேட்டில் ரெக்கார்ட் பண்ணுது. அப்போ வெளியே போய் எங்கே விழுந்தாங்கிறதுக்கு மட்டும் ரெக்கார்டு கிடையாது. உள்ளே போகிறதுக்கு நாங்கள் 10 கேட்டை தாண்டி தான் பிள்ளைகளை பார்க்க போனோம் வருஷத்துக்கு முன்னால். இப்போ வெளியே போனதுக்கு அவனே சொல்கிறான், எந்த வரைக்கும் எது போலீஸ் எங்கள் கேம்பஸில் நுழைஞ்சிருக்கா, எந்த கேஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்கா. ரமணாலேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னால் ராஜேஷ்குமார் ஒருத்தன் காம்பவுண்ட் வாலே வெட்டி கொண்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆளுக்கு பிரைவேட் சுடுகாடு கொடுத்துருக்காங்க சார், அதான் சார் ரொம்ப கவலையாக குறியாக இருக்குது. உள்ளே வச்சிடலாம், பிரைவேட் சுடுகாடு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. நீ உள்ளே முடிச்சு ஜோலி முடிச்சுட்டு நீயே கொளுத்திக்கோ, நீயே பண்ணிக்கோ. எஃப்ஐஆர் இருக்குது இவர் மேலே, நம்ம ஒன்றும் ரெக்கார்டெல்லாம் பேசல, சும்மா பேசல, எஃப்ஐஆர் இருக்குது இவர் மேலே. ஸோ வேர் டஸ் இஸ் கோ கேள்விங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுது? ஒரு பாஸ்கோ ஆக்டில் இவ்வளோ சீரியஸான கேஸில் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேஷனால் கையாள முடியுமா கரெக்டாக தான் கேள்வி இப்போ நம்மளுக்கு இருக்குது. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ இட் அப் கண்டினியூஸ்லி. வாட் எவர் கொஸ்டின் மே பி ஆஸ்ட், வாட் எவர் ப்ரெஷர் போடு. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் நிறுவனம் தான் கேட்கணும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எடுக்கல வர்றாங்க. பிரைம் மினிஸ்டர் எல்லாம் தூதுவர்களாக இருக்காங்க, பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் அவரோட ஈஸா தூதுவர்களாக இருக்கிறதுனால ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய இதில் ஒன்று வித்ட்ரா பண்ணிடுச்சு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வித்ட்ரா பண்ணுறது அது தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? இல்லை சார், டெனபிள் என்ற லா இல்லை சார். நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை சார், இட் இஸ் நாட். நான் திருப்பி அந்த பொண்ணு பக்கமே போல. இட் இஸ் நாட் டெனபிள் என்ற லா. படி சட்டத்தில் இடம் இல்லை அதுக்கு. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினாலும் அந்த கம்ப்ளைண்ட் அந்த வித்ட்ரால் இது எடுப்படாது, விசாரணை பண்ணணும், எடுக்க முடியாது. கேஸ் ஹேஸ் டு கோ. எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகணும். அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கலாம் போதும். ஸோ நம்ம அங்கே போய் வேணாம், இது எந்த பொண்ணு யார் பொண்ணு எப்படி வந்தால் இந்த சூழ்நிலை வந்தால் நம்மளுக்கு தேவையில்லை. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா, ஆயிருக்கு, அது ஏன் சார்ஜ் ஷீட் ஆகல தான் நம்ம கேள்வி. அவங்க சொல்கிறது வித்ட்ரா பண்ணிட்டாங்கங்கிறாங்க, பண்ண முடியாது அப்படி, சட்டத்தில் இடம் இல்லை. வாட் இஸ் த லா சே? எல்லா எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் ஆயிருந்தா அதுதான் சார் பிரச்சனை. நம்ம நாட்டில் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஆகணும், 90 நாள் ஆகணும். அவங்க அடித்து நம்ம கேட்குறோம். அதுவும் சீரியஸ் க்ரைம் இல்லை சார் இது. நீங்கள் சின்ன க்ரைம், அந்த க்ரைம், புட்டப் கேஸ் அதெல்லாம் வேறு விஷயம். சீரியஸ் க்ரைம், கேங் ரேப், சிவராத்திரியோட ஒகேஷனில் நடக்குது 21ல். சீரியஸ் க்ரைம் இது. இது சீரியஸ் க்ரைம். சரவணமூர்த்தி பண்ணது சீரியஸ் க்ரைம். இது ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு, டெல்லி பொண்ணு இல்லை. இந்த டாக்டர் சரவணமூர்த்தி ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் இவ்வளோ மொலஸ்டேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு மீட்டிங் நடக்கும் போது தான் தெரிய வருது. எத்தனை ஸ்கூலில் போயிருக்காரு, எத்தனை ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருக்காரு, எத்தனை ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்காரு. அந்த வேன் வச்சு என்னென்ன பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அந்த வண்டி ஆனால் நிறுத்தணும், சீஸ் ஆகணும்ல. இப்போ இந்த கோரிக்கைகளை வச்சு வர அக்டோபர் 8 கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகத்துக்கு முன்னாடி ஈசா எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் அனைத்து அமைப்புகளின் சார்பில் கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். காலை 10 மணிக்கு. சார், நீங்க சுற்றுச்சூழல் சார்ந்து செயல்படுறதுனால இந்த கேள்வி. கோவை ஆனக்கட்டி ஒட்டின பகுதியில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரெசார்ட்னால பழங்குடியினர் பாதிப்பு இருக்குன்னு தொடர்ச்சியா வருது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் கைதானாரு. பலகட்ட எதிர்ப்புக்கு பிறகு அவர் விடுதலையானார். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 2 நாளுக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்தவர், தடாகம் பகுதியை சேர்ந்தவர் ஒருத்தர் இன்னும் லீகலா கூட சொல்லல, கைதா என்னன்னு கூட தெரியல. தொடர்ச்சியா இந்த ஆனக்கட்டி ஒட்டின பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வனங்கள் ஆக்கிரமிப்பினால பழங்குடியினர் பாதிக்கிறாங்க, வனவிலங்குகள் பாதிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரெசார்ட் மீது கூட கோவை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இங்கே கண்டனங்களோ போராட்டங்களோ இயக்கம் சார்பில் இல்லையே. தொடர்ச்சியாக ஊடகங்கள் தான் இது சொல்லிட்டே வருதே ஒழிய அது சம்பந்தமான பெரிய அளவிலான போராட்டங்கள் இல்லை. கோவை மாவட்டத்தில் அந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதியாக இருந்தாலும் மற்ற கோவை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மற்ற சரகங்களும் மிகப்பெரிய பாதிப்புள்ளாயிருக்கு. மிகப்பெரிய அர்பனைசேஷன் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல. இன்னைக்கு கூட நம்ம காம்ரேட் சிவான்ட்டு ஒரு டீமோட போயிருக்காங்க. கலெக்டர் தலைமையில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் விசிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக்கு. அந்த செம்மன் சமாச்சாரமும் அப்புறம் ஏதோ ஒரு ரிசார்ட் சொன்னார் அவர். ஸோ எங்கள் இந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிளில் ஒரு நிலையை நாட்ட முடியும். அதில் பயங்கர ப்ரெஷர், பண ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இட்ஸ் a difficult situation. சேர்ந்து பண்ணால் கூட வெற்றி பெற முடிய மாட்டேங்குது. வெற்றிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது, ஸ்ட்ரகிள்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் டு லுக் இன்டு இட். இதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனது சமூக ஆர்வலர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஹைகோர்ட் நீதிபதி இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு வரல சார், இன்னைக்கு இவங்க வந்து போயிருக்காங்க எல்லாமே. டிஸ்ட்ரிக்ட் டீம் போது நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடுறாங்கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி செங்கல்சூளையர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ஜிடி வந்து இதை டைரக்டா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இது முன்னே ஆனா வனத்துக்குள்ள வனத்தை ஒட்டி இருக்கிற இந்த ரெசார்ட்கள் மீதான நடவடிக்கை இல்லாம இருக்கிறது இப்போ வரைக்கும் இதுக்கும் ஃபாரஸ்ட் வந்து என்ஓசி எல்லாம் கொடுத்த தகவல் தான் இருக்கு. ஆனா வருவாயும் மாவட்ட நிர்வாகத்துறையும் இதை சேர்ந்து எடுக்கிறதுல சில அரசியல் இருக்கு. சில அரசியல் இல்லைம்மா, முழுமையாக அரசியல் தான் இது. முழுமையாக பணம், அரசியல், இந்தனா கிரீடுக்கு என்ன சொல்லுவீங்க, பேராசை, இல்லை முழுமையாக அப்படி தான் இருக்குது. சிஸ்டம் இஸ் ராட்டன், சிஸ்டம் இஸ் கரப்டட். நிறையா அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா பேட்டில்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த ஈஷா பேட்டிலுக்கே பாருங்கள் எவ்வளோ எங்களுக்கு சோதனை வந்த சோதனை. ஏதோ நாங்கள் கிரிமினல் மாதிரி நாங்கள் பதில் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூங்க சார். போஸ்ட் வச்சு கொடுத்துடலாம். நீங்கள் பார்க்கலாம் தோழர்.